இன்றைக்கி நம்ம வந்து மிளகா பொடி அரைக்க போகிறோம். குழம்பு பொடி வீட்டுக்கு வத்தல் வந்து காய வச்சோம், சரியாக காயலை, வறுக்க போகிறேன். இப்போ வந்து வத்தல் வந்து வாங்கி வச்சுருக்க வத்தல் 1 கிலோ. 1 கிலோ வத்தலுக்கு 1 கிலோ மல்லி போட்டு நம்ம வத்தலையும் லேசாக நம்ம சூடுபடுத்திக்கிறணும். மல்லியை வந்து கொஞ்சம் பரவாயில்லாம வறுத்துக்கிறணும். இப்போ வத்தலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம சூடுபடுத்திக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து வறுக்கிறோம். இந்த ரொம்ப சூடு இல்லாமல் காயாமல் முறுமுறு இருந்தால் தான் பொடி ரொம்ப நாளைக்கு இருக்கும். நம்ம பச்சையாக நம்ம வந்து கொஞ்சம் வத்தல் பதமாக இருக்கும்போது நம்ம அரைச்சோம், அப்படி மடக்கிற மாதிரி அரைச்சோம்னா பொடி வந்து சீக்கிரத்தில் வண்டு வச்சிடும். அதனால் நம்ம வந்து இப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால வீட்டிலையே வறுக்கிறோம். கொஞ்சம் சூடு கொஞ்சம் வத்தல் சூடு ஏறின உடனே நம்ம எடுத்துட வேண்டியதான். மல்லி 1 கிலோ வாங்கி வச்சுருக்கோம். இப்போ இந்த மல்லியவும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். மல்லியை வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப கருவை விட்டுறக்கூடாது. கையில் அப்படி தொட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் சுடுற அளவுக்கு நம்ம வறுக்கணும். நம்ம வெயிலில் நல்லா வெயில் அடித்து காய போட்டோம்னா நல்லா எல்லாமே காஞ்சிருக்கும். வத்தலும் மல்லிலாம் வெயில் சரியாக அடிக்காததுனால நம்ம வறுத்து செய்ய வேண்டியது. வறுத்து நம்ம மசாலா பொடி அரைச்சோம்னா அது ஒரு மணமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கருக வச்சிட்டோம் அப்படின்னா வத்தலோ மல்லியோ கருகி போச்சுன்னா பொடி வந்து கலர் சிகப்பாக இருக்காது. கலர் வந்து ஒரு மாதிரி ஆயிரும். குழம்பு நம்ம வைக்கும்போது குழம்பு நல்லா ஒரு மஞ்சள் கணக்கு சிகப்பாக இல்லாமல் கலர் கம்மியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் சூடேற அளவுக்கு தான் நம்ம வறுக்கணும். இப்போ நம்ம துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கணும். இதையும் நல்லா வறுக்கணும். இதை வந்து ஒரு மணம் வர்ற அளவுக்கு வறுக்கணும். நம்ம சரியாக வறுக்காமல் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து கூழ் மாதிரி குழக்குலான்னு ஆயிரும். அதனால நம்ம வந்து ஒரு டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அளவு எவ்வளோன்னு எனக்கு தெரியலை. நம்ம இதை வந்து கொஞ்சம் நல்லா பருப்பு வந்து சூடேறி மணம் வர்ற அளவுக்கு வறுக்கணும். இப்போ வந்து அதே டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கோம். அரிசியை போட்டுக்கிறோம். இதை வந்து நல்லா பொரியிற அளவுக்கு வறுக்கணும். இந்த அரிசியவும் நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுக்கணும். சரியாக வறுபடலை அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ஒரு குழாலும் குழம்பு வந்து கெட்டியாக கூழ் மாதிரி ஆயிடும். நம்ம வறுத்து தான் போடணும். பெரிய சீரகம் வச்சுருக்கோம் 1 கப்பு. இதை வறுத்துக்குருவோம். நம்ம வந்து பெரிய சீரகத்தை நல்லா மணம் வரும். மணம் வரும்போது நம்ம எடுத்துடணும். கருக விட்டுறக்கூடாது எந்த காரணத்தை வச்சும். வறுக்காமையும் சரியாக வறுக்காட்டாலும் அவ்வளோ ஒன்றும் நல்லா தெரியாது. நல்லா வறுத்துட்டோம்னா நல்லா ஒரு மணமாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் வறுத்து முடிச்சிட்டோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இது வந்து துவரம்பருப்பு வறுத்தது. வந்து அரிசி வறுத்து வச்சுருக்கோம். பெரிய சீரகத்தை வறுத்து வச்சுருக்கோம். சோம்பு இது வந்து சின்ன சீரகம் வந்து வறுக்கக்கூடாது. வறுக்காமலே சும்மா அப்படியே போட்டுறணும். இதுக்கு வந்து தேவையானது மஞ்சள் வந்து நம்ம ரொம்ப போடக்கூடாது. ரொம்ப போட்டோம்னா பொடி வந்து மஞ்சள் ஆயிரும். கலர் சிவப்பு கலரில் இருக்காது. குழம்பு வச்சோம்னாலும் மஞ்சள் கணக்காக இருக்கும். எண்ணெய் தெளிஞ்சு வராது. மஞ்சள் அதிகமாக போட்டோம்னா எண்ணெய் தெளிஞ்சு வராது. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற வத்தலை போடணும். எல்லாமே நம்ம ஒன்றா போட்டு அரைச்சிடுவோம். இவ்வளோதான் இதுக்கு வந்து சேர்மானமே. வேறு எதுவும் போட போகிறதில்ல. சில பேர் வந்து பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போடுவாங்க. கசகசா எல்லாமே போட்டு நிறையா ஒரு 10-12 கிட்ட போட்டு அரைப்பாங்க. நான் வந்து அரைக்கிறது இவ்வளவுதான். இதை தான் சேர்க்குறது மொத்தத்துலேயே. நம்ம மறுபடியும் நம்ம தேங்காய் அரைக்கும்போது தேங்காய் அரைச்சிக்கலாம். அடுத்து வந்து ஏதாவது ஒரு குழம்புக்குன்னா முந்திரி பருப்பு இல்லைன்னா கசகசா இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி குழம்புல ஊற்றிக்கலாம். ஏன்னா இதுவே வந்து நம்ம குழம்புக்கு திக்காக இருக்கும். நம்ம அரிசியும் கடலப்பருப்பு வறுத்து போட்டிருக்கிறது, கடலப்பருப்பு துவரம்பருப்பு அது வறுத்து போட்டிருக்கிறதுனால குழம்பே நமக்கு தனியாக சும்மா தேங்காய் அரைச்சி ஊற்றணுகூட அவசியம் இல்லை. நல்லா திக்காக இருக்கும். இது வந்து குழம்பு பொடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நீங்கள் அரைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் மொத்தமாக போட்டு அரைங்க. 1 கிலோ மல்லி அப்படின்னா 1 கிலோ வத்தல். மறுபடியும் நம்ம சேர்மானம் வந்து ஒரு 100-150 இப்படி தான் போட்டிருக்கோம். மஞ்சள் வந்து ஒரு 50 கிராம் கிட்டத்தையும் போட்டிருக்கேன். நிறையா போடலை. இப்படி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா 4 மாதம் 5 மாதத்துக்கு வரும். எல்லா குழம்புக்குமே இது போடலாம். ஏன்னா இது வந்து சாம்பாருக்கு கூட நான் தேங்காய் சில நேரத்தில் அதை போடுவேன். இல்லைன்னா நான் வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிடுவேன். வத்தலும் சீரகம் வச்சு அரைச்சி ஊற்றுவேன். இது வந்து எந்த குழம்பு வச்சாலும் இதை தான் நான் போடுவேன். வீட்டு மசாலா பொடி தான் போடுவேன். நல்லா இருக்கும். எந்த குழம்பு வச்சாலுமே நல்லா இருக்கும். இது நம்ம வந்து இப்போ ஏதோ ஒரு காய் பொரிக்கிறோம், உருளைக்கிழங்கு ஏதோ நம்ம வந்து சேப்பங்கிழங்கு சேனக்கிழங்கு இதெல்லாம் பொரிக்கிறோம்னா அதுக்கு கூட இந்த பொடியை நம்ம போடலாம்.
ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பட்டை கிராம்பு இதெல்லாம் வச்சு நம்ம போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா குறிப்பிட்ட நம்ம கறி குழம்புக்கு தான் நம்ம வைக்க முடியும். மட்டன் சிக்கனுக்கு தான். மீன் குழம்பு இதுக்கெலாம் வைக்கும்போது அதுவும் கறி குழம்பு மணக்காவே மணக்கும். இந்த மாதிரி பொடி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா எல்லா குழம்புக்குமே நல்லாயிருக்கும். நம்ம கறி குழம்புக்கு போடுறதுக்கு பட்டை கிராம்பு தாளிச்சிக்கிடலாம். நான் அதனால் இதை மட்டுமே தான் போடுவேன். கடையில் வாங்குறது என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் நான் வாங்குவேன். இவன் வீட்டில் அரைச்சி வச்சுக்கிறது. நீங்களும் இந்த மாதிரி பார்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஆனால் 1 கிலோ மல்லிக்கு 1 கிலோ வத்தல் நல்லாயிருக்கும். சில பேர் வந்து தனித்தனியாக அரைப்பாங்க. வத்தப்பொடி தனியாக மல்லிப்பொடி தனியாக அரைப்பாங்க. அப்படி அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா வத்தப்பொடி வந்து 1 ஸ்பூன் போடுறீங்க அப்படின்னா குழம்புக்கு 3 ஸ்பூனு மல்லிப்பொடி போடணும். அப்போ தான் அதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து காரம் வந்து சரியாக இருக்கும். காரம் வந்து சில வத்தல்களில் காரம் இருக்காது. காரம் இல்லை அப்படின்னா தனி மிளகாய் பொடி கொஞ்சம் நம்ம போட்டுக்கிறணும். மீன் குழம்புக்கு, கருவாட்டு குழம்பு, புளிக்குழம்பு இதுக்கெல்லாம் சுருக்குன்னு இருக்கணும் நமக்கு அப்படின்னா தனி மிளகாய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டோம்னா ஈக்குவல் ஆயிரும். ரொம்ப இது நல்லாயிருக்கும். நீங்கள் அரைச்சி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க. நம்ம வந்து மசாலா பொடி நல்லா வறுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம். கலர் நல்லா சிவப்பு கலரில் இருக்கும். நம்ம குழம்பு வச்சோம்னா நல்லா கலராக இருக்கும். எண்ணெய் தெளிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் காலம் எண்ணெய் ஊற்றி நம்ம குழம்பு தாளித்தாலும் நல்லா வந்து தெளிஞ்சாப்புல நல்லா ஒரு எண்ணெய் மிதக்கும். நிறையா எண்ணெய் ஊற்றின மாதிரி. நம்ம மஞ்சள் பொடி நிறையா போடணும்னு நினச்சோம்னா நம்ம தூள் மஞ்சள் பொடி தனியாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் அள்ளி போட்டுக்கலாம். நம்ம அதிகமாக ஏதாவது சேர்க்கணும்னு நினச்சா. நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். அரைச்சி அங்கேயே கொஞ்சம் காய வச்சுட்டேன். காய வச்சு அள்ளிட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டேன். ஒரு டப்பாவில் போட்டு வைக்கணும். நம்ம வந்து அங்கே ரைஸ் மில்லில் அரைக்கும் போதே ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும், தகர மாதிரி. அதில் தட்டி நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறணும். நம்ம அப்படியே அள்ளிக்கிட்டு வீடு பக்கம்தான் இருக்குது அப்படின்னு அள்ளிட்டு வந்தோம்னா அந்த சூட்டுக்கே பொடி கொஞ்சம் கலரு மாறிடும். கொஞ்சம் கலர் வந்து அரை கலர் ஆயிரும். நம்ம வீட்டுக்கு வந்து காய வைக்காமல் தூக்கி வச்சுருவாங்க. சில பேர் மறந்தாப்பில் வச்சிடக்கூடாது. நம்ம எப்பயுமே ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து வீட்டில் வந்து நல்லா அதை கொட்டி ஒரு மணி நேரம் நல்லா ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கு அப்புறம்தான் நம்ம டப்பாவில் அள்ளி வைக்கணும். சூடாக நம்ம அள்ளி வச்சுட்டோம்னா பொடி வந்து கருப்பாயிரும்.